மத்தேயு 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான்? ஆமேன், ஹல்லேலூயா. இது ஒரு பொல்லாத கொஸ்டின். ஆமேன் சொல்லலாமே, ஆமேன் சொல்லலாமே. பரலோகத்துக்கு போவதற்கே எவ்வளவு அரிதான காரியமாக இருக்கிறது. பரலோகத்தில் யார் பெருசாக இருப்பார்கள் என்று ஆண்டவரை பார்த்து கேட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்தார். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில், 2வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அவர்கள் நடுவிலே நிறுத்தினார். ஆமேன். பிள்ளைன்னா இன்றைக்கி ஒரு 10 வயசு வரைன்னு வச்சுக்கிடுவோமே. ஆமேன். ஒரு 10 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைய விழித்து எங்கே நிறுத்தியிருக்காரு? பிள்ளை எங்கே நிறுத்தினார்? சீசர்கள் மத்தியில் நிறுத்தினார். நிறுத்திட்டு சொன்னார், இந்த பிள்ளையை போல ஒருவன் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியாது. நீ ஃபஸ்ட்டில் பெரியவன் சிறியவன் உள்ளதை விட்டுட்டு முதல்ல என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான அதாவது கிருபை ஆண்டோட்டு கேட்கணும். அதான் பாருங்க, இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி. ஆமேன். நம்ம எல்லாம் எத்தனை வயசுக்கு மேலே ஆகிட்டோம்? 10 வயசுக்கு மேலே ஆகிட்டோம். ஆமே. நம்ம எல்லாம் யார்? நல்ல பிள்ளையா? யார் நல்ல பிள்ளையா? அப்படிதானே? அதனால தான் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, மனம் திரும்பி இந்த பிள்ளைய போல ஆகணும். ஆமே. சொல்கிற ஸ்டைலை பாருங்க, வாசிங்க பார்ப்போம். ஒரு ஆள் 3வது வசனம். பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அவர்கள் நடுவே நிறுத்தி, பாருங்க, நீங்கள் மனம் திரும்பி. யாரை பார்த்து சொல்றாரு? சொல்லுங்களா. சீசர் யாரு? ஞானஸ்தானம் எடுத்த தர்மபுத்திரர்கள். ஆமென். அவங்கள பார்த்து தான் சொல்றாரு, நீ மனம் திரும்பி இந்த சின்ன பிள்ளைய போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாதான்? பாருங்க, மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சத்தியமாக உங்களுக்கு சொல்றேன். ஆமென், ஹல்லேலூயா. 10 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளை போல, 10 வயசுன்னா சொல்ல முடியாது இல்லையா, ஒரு 7 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளை போல நாமும் யாரு? சீசர்னா யாரு? மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவன், பந்தியில் கை போடுகிறவன், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன் என்று வெளி வேஷத்தை போடுகிற அத்தனை சீசர்கள், அத்தனை தேவனுடைய விசுவாசிகளும் என்ன செய்யணுமா? மனம் திரும்பி இந்த சின்ன பிள்ளைய போல ஆகாவிட்டா எங்க போக மாட்டியா? சொல்லுங்களாம் சத்தமா. எங்க போக முடியாது? சீசர்கள் போய் கேட்குறாங்க, நாங்கள் 12 பேர் இருக்கோம், 12 பேரில் யார் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பாங்க? அப்போ அங்கேயே அந்த குசும்பெல்லாம் நடந்திருக்கு. ஆமே. அவர் சிரிச்சிருப்பார் இல்லையா? அவர் நக்கல் அடிச்சிருப்பார், அடிச்ச மாட்டாரா? உடனே அவருக்கு சிரி வந்துடும். நீங்கள் இன்னும் பரலோகத்து போக்கே பரிசுத்தாவே பரல, பரலோகத்து போக்கே இன்னும் ஆயத்தமாகல, இதுக்கல்ல யார் பெரியவன் சிறியவன்? அவர் அழகா ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார். ஒரு பிள்ளைய விழித்து, என்கிட்ட கேட்டால் ஒரு 7 வயசு கீழே உள்ள பிள்ளைய விழித்து அவர்கள் மத்தியில் நிறுத்தினார். யாருங்க? சீசர்கள் மத்தியில் நிறுத்திட்டு சொன்னார், நீங்கள் ஒருவன் மனம் திரும்பி இந்த சின்ன பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சத்தியமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு விஷயம், அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல ஆகாவிட்டால் என்று மெய்யாகவே சத்தியமாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.